மாந்திரீக கலையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஐயாவை தான் நாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். நான் போகிறேன். பொடியன் உயிர் இல்லாமல் கிடக்குறேன். மூன்று கை தண்ணி அடிக்க போகிறது பதட்டம் அடிக்கும். உயிர் இல்லாம இருந்தபடி எனக்கு உயிர் வந்தது. ஆவி அந்த வேலை செய்யாது. இதே ஏதோ ஒரு துட்டன் என்னது பேய், ஒரு பேய் பேய் வந்து கூப்பிட்டதுன்றது உண்மையான கதை. ஏன்னா இப்போ உங்களோட எனக்கு பார்க்க வேண்டியனா உனக்கு செஞ்சு காட்டுற வேலைன்னு சொல்லி உண்மையாக சொல்லி போட்டு உண்மையாக செய்யறாங்க. அப்போ நான் ஒரு கழிப்பு பண்ணேன், சுடால களி மரத்தை அப்படி வந்து அடி பண்ணிச்சு அப்படி மடையில் கொண்டு வந்து உழுந்துட்டு என்றது எங்கேயோ பேச்சு வரும், நந்தினி வரும், ஊத்த உடியம் வரும், உதிரமகாளி வரும், பஞ்சமி வரும், காடறி வரும், மோகினி வரும். அதான் சவக்கால் சுடுகாடு. டக்குனோட நான் இப்போ கூப்பிட்டேன்டா உங்கள மாதிரி வந்துட்டேன். ஏன்டா மகன் என்னைய கூப்பிட்ட நீ நான் வந்திருக்கேன்டா இவன் இல்லைன்னு அஞ்சல செத்தவன் திரும்பி வந்து கதைக்கிறதா உண்மை. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி vlogs. இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசிவந்திகன்ற இடம். நாசிவந்திகன்ற இடத்துல வந்து ஒரு மாந்திரிகம் சம்பந்தமான கலை, மாந்திரிக கலையை பற்றி தெரிஞ்ச ஒரு ஐயாவை தான் நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர் இப்போ வரட்டும், அவர்கிட்டயே டிரெக்டாக வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். நிறைய நான் கதைக்க விரும்பல, எல்லா வீடியோ மாதிரி தான் அவர்கிட்டயே நேரடியாக நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அப்போ இவர் தான் வந்து ஐயா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட பேர், நீங்கள் எப்போ இருந்து இதெல்லாம் செய்கிறீங்கன்ற விஷயத்தை. நான் இப்போ இந்த மாந்திரிய விஷயத்துல வந்து எந்த பரம்பரையிலேயே வந்து பூசகர் வைத்தியம் விஷ வைத்தியத்திலிருந்து எல்லா கலையிலையும் பிறந்து விளங்கிட்டு வந்த பரம்பரை தான் நாங்க. அப்ப அந்த வகையில வந்து என் அப்பாட அப்பா என் பெரியப்பா மாதிரி அப்படி முழுதாக எல்லாரும் அதே ஒன்று. அப்ப இந்த வகையில வந்தப்ப நான் இப்ப ஏழாவது தலைமுறையாக பரம்பரையில 7வது தலைமுறையா இருக்கிறேன். உங்களோட பேர்? எந்த அப்பாட பேர் வந்து வீரக்குட்டி, எந்த பேரு வெற்றிவேல். ஓ, நம்ம சொந்த இடம் நாங்க கேட்டதையும் வெற்றி ஐயாட்ட கேளுங்க நிறைய பேர் சொன்னாங்க. நாங்க வந்து கேட்ட முன்னுக்கு ஊர்ல இப்படி மாந்திரிய கலைகள் சம்பந்தமா இப்ப இல்லாம போற கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்கீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் சொன்னது வெற்றி ஐயாட்ட போங்கன்னா அந்த தம்பி தான் ரூட் காட்டி கூட்டிட்டு வந்தது. ஓகே, இப்ப நீங்க விஷ வைத்தியம் எல்லாம் செய்வீங்க? விஷ வைத்தியங்கள் எல்லாம் நாங்க செய்து கொண்டு இப்பயும் செய்றீங்களா? ஓ, இப்பயும் நாங்க செய்து தான் நாங்க எப்போதும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்ப என்னடான்னு சொன்ன காலத்துல வந்து இங்கிலீஷ் முறையிலையும் இப்ப பாம்பு எங்களை கடிச்சிக்கன்னு சொன்னால் சரி, அங்க போனோடனே அதுக்குரிய மருந்து அடிக்கிறாங்க. அடிச்சா அது கிளியர் ஆகுது. மற்றது என்னடான்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு வைத்தியனை தான் தேடி ஓடுவாங்க. நிறைய விஷயங்கள் பாம்பு கடிச்சால அந்த ஒவ்வொரு சாதியையும் நாங்க கண்டுபிடிச்சு அதுக்குரிய மருந்து செய்வோம். கடிவாயில விஷக்கல்லு கொடுப்போம். விஷக்கல் எல்லாம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கோயிலுக்குள்ள அங்க வச்சு எந்த கோயில் இருக்குது அங்க எல்லாம் இருக்குது. ஆதி தெய்வம் நம்மட அம்மாட அப்பாட காலத்துல இருந்து கண்ணகத்தாய் தான் தலை தெய்வம். மற்றது முத்துமாரி, பேச்சு, நாகண்ணி, விஷக்கண்ணி எல்லாம் நாம தான் செய்யறோம். மற்றது பெரிய சாமியில இருந்து காலமாவது, மற்றது கப்பல் தெய்வம் சொல்லி வேடகாலையில எல்லாம் இருக்குது. வைத்தியம் எல்லாம் செய்யறது கோயில வச்சுதான் செய்யறேன். கோயில வச்சு செய்வேன். மற்றது வீட்டுல வச்சு செய்யலாம். கோயிலடிக்கு இழுக்கக்கூடியது கோயிலடிக்கு இங்க அவசரமா ஓடி வர மக்களை இங்க வச்சு பார்ப்பேன். மற்றது இங்க வந்து கேளாத மக்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நான் இப்போதைக்கு ஆக்களோ நைட்ல இருந்தாலும் ஓடி வருவாங்க. ஓடிட்டு வந்தா அந்த இடத்துக்கு தான் போகணும். ஏன்னா இயலாத ஆக்களை நடத்தி கொண்டு வரையில அப்படியான கட்டத்துல போய் பார்ப்பேன். அப்படி எல்லாமே என்று சொன்ன இந்த கிட்ட அடியில இந்த இன்றைக்கு விளக்க போறது வந்து அதே மாதிரி தான். வளவுக்கு வந்து ரோட்ல நின்று கேட்ல நின்று கூப்பிட்டு இருக்குது. என்னது பேய், ஒரு பேய் வந்து கூப்பிட்டதுன்றது உண்மையான கதை. அப்ப பொடியனை யாரை கூப்பிடுறாங்க? இப்ப நீங்க வந்து போன அடிச்சு கூப்பிடும் போது ஐயாண்ட கூட நான் என்ன செய்தேன், வெளியே வந்து உங்கள்கிட்ட வருவேன் நான், தெரியாது. அப்படி அவரு போகக்குள்ள ஒரு ஆள் முன்னுக்கு நின்று இருக்குது, ஒரு ஆள் ஏறி களத்துல இப்படி பிடிக்குது. பாபு வாங்கி ஒண்ணும் தெரியும். பிடிச்சது பிறகு என்னன்னு தெரியும். எப்ப நடந்தது இது? இன்றைக்கு ஒரு 3 நாளைக்கு முதல் 3 நாளைக்கு முதல் பேய் வந்ததுன்றது உண்மையான கதை இல்லை என்று நான் நடந்துடக்கூடாது. இல்ல நீங்க இப்ப வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்க போய் கூட சொல்லலாம் தானே. நீங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? நான் போறேன், பொடியன் உயிர் இல்லாம கிடக்குறான். உயிர் இல்லாம கிடக்குறான்.
அதே கட்டத்தில் நான் போய் தண்ணி மந்திரிச்சு 3 கை தண்ணி அடிக்க போகிறது பதட்டம் அடிச்சு உயிர் இல்லாமல் இருந்தபடி எனக்கு உயிர் வந்தது. அப்போ இதே மாதிரி உடனே எழுப்பிட்டு விட்டுட்டு வந்துடும். அப்போ அடுத்த கட்டம் நான் சொன்னேன், இவருக்கு காவல் வைக்கணும். இது ஆவி இல்லை, செத்த வீடும் பக்கத்தில் தான், ஆனால் ஆவி இல்லை. இது ஆவி அந்த வேலை செய்யாது. இதே ஏதோ ஒரு துட்டன்டா பேய் பேய் என்று சொல்கிறோம் நாம. அதே மாதிரி அதை எப்படி கண்டுபிடிச்ச நீங்கள் பேய் என்று தெரியும் தானே. எவ்வளோ அனுபவம் இருக்கு எனக்கு. இந்த பேயோட சம்மந்தப்பட்ட விஷயம் இஞ்ச மட்டும் இல்லை. நான் இப்படியே போய் யாழ்ப்பாணத்தால் போய் இப்படியே போய் கண்டி மொன்றாக்கால இங்கே ஸ்டேட் பகுதிகள் எல்லா பகுதியும் சுற்றி எல்லாம் நல்ல நிறைவாக பார்த்துருக்கு. அங்கெல்லாம் போய் செஞ்சுட்டு எல்லா இடமும் போய் எல்லாருக்குமே பேய் என்று சொன்னா பயம். சும்மாவே இரவையில வெளியில போக கூடாது இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவு தூரத்தை போயிருக்கேன் பேயை பார்த்துருக்கேன்றீங்க, பயம் இல்லையா? நான் பயந்து வேலை இல்லையே, அதுதானே வேலை. அதுதான் வேலை. ஆனா தேவையற்ற வேலைக்கு நாம போக மாட்டோம். தேவையற்ற வேலைண்டா மாந்திரிய மூலமாக நிறைய இருக்கு. மாந்திரிய மூலமாக ஒரு மனிதனுக்கு கெடுதி விளைவிக்கிறது. என்ன சொல்றது, சூனியம் செய்யறது. சரியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. என்னைய பொறுத்தவரையில நாங்கள் ஒரு நல்ல வழியை தேடணுமாக இருந்தா நல்லவனுக்கு பல சோதனையும் வரும். சரியா? நாங்க அதுக்கு ஐயப்பாடு இல்லாமல் ஏதோ சூனியம் என்ற விஷயம் எல்லாம் இப்பயும் இருக்குன்றீங்களா? கட்டாயம் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு ஊர் உலகத்துல மக்கள் எத்தனைய பாடுபடுது. ஏன்னா இப்ப உங்களோட எனக்கு பாகண்டியன உனக்கு செஞ்சு காட்டுறேன் வேலைன்னு சொல்லி உண்மையா சொல்லி போட்டு உண்மையா செய்யறாங்க. மாந்திரிகம் அப்படி ஒன்று இல்லைன்னு நான் சொல்லல. அப்ப மாந்திரிகம்ன்றது நல்லமா கூடாதா? இப்ப ஒரு ஆளை நான் கூடாமாக்கணும்டா செய்யறேன்டா, அது கூடாதான் நல்ல விஷயம் இல்ல. மாந்திரிய மன்றத்துல நீங்க கேட்கறது நல்ல விஷயம். நாங்கள் படிக்கணும்டா எது நல்லது எது தீயது, இது எங்களுக்கு பொருந்துமா இது பொருந்தாதா என்று சொல்லி நாங்க பார்த்து செய்து கொள்ளணும். இல்லைங்களா? நான் இந்த அப்பா பெரியப்பாமா இருக்கிட்ட கூட நான் சொல்லி படிச்சது நல்லதுதான் செய்வேன். ஏன்டா இவ்வளவு பேரு நிறைய பேர் இருக்கக்குள்ள எங்கட பரம்பரையில எனக்கு அந்த கொடை கிடைச்சது. இந்த வேலை அந்த பரம்பரையை கைவிடாம செய்யறதுக்கு, இந்த தொண்டு பணியை செய்யறதுக்கு எனக்கு மாத்திரம் தான் கிடைச்சது. எத்தனை அண்ணமாரி இருந்து மேல இல்ல, தம்பி மாதிரி இருந்து மேல. நீங்க முழு நேரமா தான் செய்றீங்க. நான் வேற எந்த வேலையும் இல்லை எனக்கு. இப்ப நான் முன்பு கூலி வேலை செஞ்சிருக்கிறேன். வயல் வழிய போயிருக்கேன், வயல் வேலை செஞ்சிருக்கேன், வெள்ளாக வெட்டிருக்கேன், கல்லறுக்க போயிருக்கேன், ஆத்துக்கு போயிருக்கிறேன், மீன் பிடிக்கிறதுக்கு ஏன் வகுதிக்காக. ஆனா கடைசியில இவ்வளத்தையும் கட்டுறது வந்தோடனே சரியா நிலையாக எல்லாம் பல்ல அந்த இறைவன் இப்படியே வச்சிருக்கிறான் வீட்டோட. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி செலவழிச்சு வாழக்கூடிய அளவுக்கு இதாலே வருமானம். இன்றைக்கு ஒரு கதியும் இல்லைன்றத நாளைக்கு கூட தருவாங்க. அந்த வழியில நான் ஓடுறேன். எனக்கு 5 பொம்பளை பிள்ளை, ஒரே மகன் அந்த அங்கால இருக்கிறவர் ஆகலையா படிப்பீங்களையா? அவர் இப்ப அந்த 8ஆம் ஆண்டு படிச்சு கொண்டு இருக்கிறாரு. பாப்பமே என்ன நிலையில வருதுன்னு. அது இறைவன் கொடுக்கறது. எல்லாரும் மினிஸ்டர் ஆகலாமா? அது சரி. எல்லாரும் இறைவனுக்கு தொண்டு செய்ய போகலாமா? அது சரி. ஒரு பூஜையர் ஆகலாமா? நினைச்சோன்னு ஒரு பாஸ்டர் ஆகலாமா? எல்லாருக்கும் அந்த கூட கிடைக்கிறல்ல. அன்று எழுதிய சிவன் இன்று எழுத மாட்டான். அன்றைக்கு எழுத்து தான் நமக்கு எழுத்து. உனக்கு இதுதான் மேல, நீ இந்த மாதிரி தான் இருப்பா, உனக்கு இந்த பாக்கியம். இது இறைவன் பிடிச்ச ஒரு பிண்டம் நாம. ஓகே, இந்த இது சொன்னீங்க தானே, இப்ப பேய அவங்க பார்த்து நீங்க போய் அவருக்கு அடிச்சது நீங்க போய் காப்பாத்துன்னு சொல்லி நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா பேய? ஓம். எப்படி? நான் இந்த மாந்திரிகம் மூலமாக சில நோயாளிகளை எழுப்புறதுக்காக அரும்பாடுபட்டு இந்த கழிப்பு விஷயமாக நிற்கிற நேரத்தில் அதில் கூட வாராக்களை ஏதாவது தவறுகள் செய்தால் எடுத்தாது உரிமை எழும்பும், காடே எழும்பும். பயந்தவரண்டா நிற்கலாது. இல்லைங்களா? உண்மையாக மாந்திரிகம் மூலமாக அழைப்புள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நல்லா பார்த்துருப்பேன் நீங்களும். இப்போ எல்லாரும் உண்மையில் அவர் இருக்கிற ஒரு தம்பி, அவரும் இன்னைக்கு சம்மதம் பண்ணி சொன்னால் அவருங்க எல்லாரும் கலந்து கொள்வாங்க. இதுலேயும் ஒரு இதாக போய் பார்வையிடுறது வழக்கம். அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, பௌத்தமா இருந்தாலும் சரி, சரியா அது அந்த புரிந்துணர்வோட சரியாக நடந்து கொள்றது வகையில பார்த்துருப்பேன். இன்னைக்கு ஒரு ஆலயத்துல போனோடனே ஒரு பூசை பூஜை பண்றானே நாங்க தலையுத்துற தெய்வங்களை கட்டுறான். அந்த கட்டுக்கு நிக்குதுதானே, அந்த கட்டுக்கு நிக்குதுதானே. இந்த கட்டு வெட்டுன்றதெல்லாம் உண்மைதானே? உண்மை. 1000 கட்டண்டா 1000 ஒரு வெட்டு இருக்கும். அந்த ஒரு வெட்டு அறக்கும், அது அறக்கும். அது எப்படி? அப்ப அந்த பெரிய தளத்துல அந்த தெய்வம் தலையுத்திக்கலாம கட்டுறான்டா மந்திரம் தான். அதை வெட்டி அறுக்கிறதுக்கும் மந்திரம் தானே. இப்ப இவர்ல சுடல வைரவம் பிடிச்சிட்டு சுடல வைரவம் யாரு? சிவன். இந்த அரியும் மோகம் தான் இந்த உலகம். அப்ப அவர் எடுத்த வடிவம் 108 வடிவம், 108 வைரவன். அவ எடுத்தது உமாதேவி எத்தனை வடிவம்? 120. பாரு வரிச்சு பாருங்க.
ஒவ்வொரு முகங்களையும் வடிவங்களையும் இறைவன் தான் எடுத்திருக்கிறான். தில்லையில் நடனம் புரிஞ்சவர் அந்த சுடுகாட்டுல அவர் போனவர், அவர் என்ன போனவர் சுடலகாளி. அதெல்லாம் தெய்வங்கள் என்ன சுடலையில் இருந்தாலும் தெய்வங்கள். அப்ப பேய் என்று சொல்றது வேற. பேய்கள், கணங்கள், பூத பசாசுகள் அதோட கலையாக நிக்குது. அப்ப அப்படி அந்த வகையில நிறைவாக எல்லாம் இருக்கு. மாந்திரியம் பொய் என்று நான் சொல்ல வரேன். இப்ப சூனியம் செய்யறான்னா அதை கற்றவன் தான் செய்யலாம். இதுவரைக்கும் இந்த நெஞ்சுக்குள்ள யாருக்கும் அநீதி விளைவிக்க இதுவரைக்கும் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் செஞ்சதே இல்லை. கண்டிருக்கிறேன். நான் படிச்ச ஆரம்பத்துல மனுஷனுக்கு அநீதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி முழுதும் பிச்சை எறிஞ்சு விட்டு நல்லத்தை மட்டும் படிச்சவன் தான். நான் நம்ப மாட்டேன். நீங்க படிச்சவனே எல்லாம் படிச்சிருப்பான்னு சொன்னோம். அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை ஒன்று இங்க நடந்த இடத்துலயும் படிச்சவன நாங்க மதம் மாறுறோம்ன்ற பிரச்சனையெல்லாம் வந்து அப்ப ஆறாறு நடக்கப்படுது என்று கேள்வி கேட்டா படிச்சவன் நடக்குது. அப்ப அதே கட்டத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன். எந்த வழியெல்லாம் இருக்குது. அப்ப நானா செய்தேன். படிச்சவனை நம்பலாண்டாங்க. இப்ப கொஞ்சம் பொறுங்க. அந்த அறிக்கிறவளை எடுக்கிறதுக்கு இந்த அறிக்கிறவன் வந்தவன் எல்லாரும் எதுக்க வச்சேன்னா சபையில அந்த அறிக்கிறவள கடை எழுப்ப இந்த அறிக்கிறவன் வந்தவன். அந்த எப்படி உங்களுக்கு தெரியுது? அதை எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கல? ஏன் இன்னாருதான் செஞ்சிருக்காங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கு தான் தெய்வம் என்ற ஒன்று இருக்கு. தெய்வத்தாலாம் காணணும். நான் மனிதன். நான் காணல. நான் வணங்குறேன். எனக்கு பின்னாடி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. இந்த 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. நான் காலையில இருந்தோடனே இப்ப யாருக்கு என்ன தெரிய போகுது? இந்திரன், அக்கினி, யமன், நிருதி, வருணம், வாயு, குபேரன், ஈசன் வளைச்சிருக்காங்க. நவக்கிரகாதிபதி சிவசூரிய பகவான் இரவைக்கு ஒருதன் பகலைக்கு ஒருதன் என்ற வகையில அவருடைய விளையாட்டு நடந்தது. இந்த வெற்றிவேல் கதைக்கிறார் சொன்னா அங்க ஏட்டில் எழுதப்படும். இவ்வளவு பேரும் நீங்க இன்றைக்கு எந்த இடத்துக்கு உங்களை அழைச்சதும் இறைவன் தான். நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சினானா? நாங்களே நினைச்சிருக்கோம். நீங்க நினைச்சிருக்கீங்களா? இறைவன் திருவிளையாட. இப்ப ஒரு ஆளை பார்த்தா சொல்லலாமா அவருக்கு என்ன நோய் இருக்கு, இல்லாட்டி என்ன பேய் பிடிச்சி? அதுக்குத்தான் அந்த முறை இருக்குது. இன்னாருக்கு இப்படியான ஒரு கொள்கையில இருக்கு. இவருக்கு என்ன நடந்திருக்கு அதுக்குதான் சொல்லி குறிவாக்கணும். குறியிலான்னு சொல்லலாம். குறியில தான் சொல்லலாம். ஒரு ஆளை பார்த்து சொல்லலாம். சரி, அதெல்லாம் சும்மா டைம் பறிக்காது. பார்த்த உடனே சொல்றது. குறியில் பார்த்து தான் சொல்லணும். குறிய பிடிக்கணும். குறிய பிடிச்சி அதுல இருந்து அதை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்கணும். எத்தனையோ குறி விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அது ஒரு கச்சலம். குறி பார்க்கிறேன். குறி பார்க்கிறேன் உண்மையிலே அந்த நேரத்துல இப்ப நம்ம தமிழ் முறையில் வேடன் ஆதி குடியான் அவன் போறவங்களை நின்றான் என்ன வில்லு கம்பெடுத்தான்டா அவர் கொண்டு வந்து அந்த உருவரம் பார்த்துட்டு வருவான். தமிழ் முறையில இப்போதைக்கு என்ன நடக்குது? வில்லு கம்பு எடுக்கிறாங்க, வாக்கு வட்டி எடுக்கிறாங்க இல்லையா? போய் அங்க ஒரு 3 மடையை வைப்பாங்க, இல்ல ஒரு மடையை வைப்பாங்க. முனிக்குள்ள பாக்குறது. இங்க கையில வச்சுக்கிற வில்லு ஆடுறது. ஆறு அந்த வில், அது ஆறுக்குரிய வில், அர்ஜுன பெருமாண்ட வில் சரியா? அப்ப இந்த பாக்குவடியை போறவன்டா என்ன பொன்னின் மாமலை பிறந்த பாக்குவடி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அவதாரம் இருக்கு. அப்ப அந்த மடையை வைக்கணும். வச்சு சரியாக நாம கூப்பிட்டவன் அந்த வில்லுக்கு உருவார் நல்ல உருவேறி சரிதானண்டியன்னா கொஞ்சம் நில்லண்டா நிற்கும், பாண்டா வரும். இவனுக்கு என்ன உடிச்சிருக்கு கேட்கணும். உடம்புல உள்ள நோயா இல்லதானடி என்ன டக்குன்னு நிக்கும் ஆடாது. இப்ப அதான் கேட்கேன். இப்ப பாக்கு வட்டியில பாக்குறதானே சொல்றீங்க நீங்க? வில்லும் பாக்கு வட்டியும். வில்லும் பாக்கு வட்டியும் சொல்றீங்க. அது ரெண்டும் உயிர் இல்லாத சாமான் தானே? அது ரெண்டுக்கும் அதுக்கு தானே உயிர் கொடுக்குறோம். அதான் எப்படி உயிர் கொடுக்கும்? பிராணவம் இருக்கு, சித்தி இருக்கு. இதை கொடுத்தது அந்த உபதேச மந்திரம் கொண்டு வைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வர உருவ அறிவர் உங்களுக்கு சொல்லி காட்டுவீங்களா? அதுக்கு எப்படி உரு கொடுக்குறன்றதை சொல்லி காட்டலாம். பொதுவாக இப்ப காலத்துல கொஞ்சம் கொண்டாலும் கற்ற பிள்ளைகள் தான் கூடிய பண்ண இருக்கிறாங்க. இப்ப தண்ணி உங்களுக்கு நான் ஓதணும், கண் திருஷ்டிக்கு தண்ணி ஓதணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அந்த ஸ்தலத்தை அரட்டி எழுப்பணும். ஸ்தலத்தை அரட்டி எழுப்பிட்டு அதுக்கு பிராணவம் கொடுக்கணும், மரா சித்தி கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த திருஷ்டிக்குரிய மந்திரத்தை உபதேசி 7 தரமோ 9 தரமோ இல்ல 108 தரமோ சொல்லி உபதேசம் பண்ணி வரக்குள்ள அந்த இது அருகமா அந்த தண்ணியை முகத்துல அடிக்கணும். அடிச்சு அவருக்கு குடிக்க கொடுத்து அவரை கழிய 3 நேரம் செய்ய அவரை பிடிச்ச தோஷம் பிள்ளை சூனியம் பண்ணிட்டாலும் சூனிய வட்டுக்கும் அதுவும் என்னடா சொன்னா அதுல முறைகள் பாக்கு வட்டியனே சொன்ன எடுக்கல, தேசிக்காயனே சொன்ன எடுக்கல. அவதார வெட்டு இல்லாம அங்க காய் வெட்டி அந்த சூனியம் விலக போறதே இல்லை. நீங்க கடைசியா இப்ப ஒரு பேயை கண்ட அனுபவத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க கடைசியா ஒரு பேயோ இல்லாட்டி ஒரு கடவுளையோ கண்ட அனுபவத்தை சொல்றீங்களா? அப்ப நான் ஒரு கழிப்பு போனேன், சுடலை கழிப்பு. சுடலைக்கு உள்ளுக்கு போன சைத்துல நல்ல சுரங்கமான ஒரு காடு, ஒத்த வழிதான். அந்த வழியால போய் பெரிய பாரதூரமான ஒரு எதிர்ப்புல உள்ள பிரச்சனை நீண்ட நாளாக இருந்தால் கழிப்பு கொடுத்தாங்க. எல்லாம் கிளியர் ஆளை கிளியர் ஆகியாச்சு. அப்ப அந்த கழிப்பு கொடுக்கும். அப்ப போய் என்னையோட ஒரு 11 பேர் மட்டும் வந்தாங்க உதவிக்காண்டியன்னா இந்த தேங்காய் தூக்குறவன், பூசணிக்காய் தூக்குறவன், கோழியை தூக்குறவன், நோயாளியை பிடிச்சி கொண்டு வரவன் அப்படின்ற வகையில் அப்படின்னு அந்த அப்போ கொண்டே மடையை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்து நோயாளியை வச்சு கோழியை கொடுத்துட்டேன். கோழியை எடுத்துட்டேன்னா என்ன தெய்வம் எடுத்தது. தெய்வம் எடுத்தது. ஏன்டா ஒரு பொய்யல்ல தெய்வம் தலை ஊற்றுறது. அவரில் கோழியை பாரப்படுத்து எடுத்த இங்க கூட நின்றாக சும்மா டெம்பரியாக அவங்களோட சொல்பிழச்சு சொல்ல நீ என்ன இப்போ நம்ம வார்த்தைகளால் இப்போ ஒரு
இடத்துக்கு இப்போ நம்ம தெய்வத்தலத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு பக்தி மயம் கொண்டு வரும். என்ன பாக்கி வந்த மாதிரி எல்லாம் கதைச்சிட்டு ஏதோ பேசி கொண்டு நின்றால் அந்த இடங்கள் எல்லாம் அப்படி என்று பார்க்க இந்த கதைகளால் டக்குன்னு உடனே பொடியல் தெய்வமா நான் போகிறேன். போனால் எலும்பி அங்கால புறம்பாது இங்கே தலைவித்தினவன்ல இல்லை. மரங்கள் செடிகள் எல்லாம் வந்து அடிக்குது எழும்புது ஆ வா 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 இந்த படங்கள் அப்படி காத்து அப்படி ஊதிச்சுல எது மரங்களுக்கு எல்லாம் உருவரிட்டு சொல்றீங்களா? மரத்தை அப்படி வந்து அடி பண்ணிச்சு அப்படி மடையில கொண்டு வந்து உளுந்துட்டு ஆ ஆ ஊ என்றது எங்கேயோ கேட்கு. அந்த அளவுக்கு முழு பேர் வயசுல போயிட்டாங்க. என்னையோட ஒரே ஒரு பொடியும் தானுட்டாங்க. உடனே முழு பேர் அந்த ஒரு வழியாலே குரோஸ் பண்ணி ஆச்சு ஓட்டம் எடுத்தாங்க. நான் அதே காட்டாதில் உடனே இவருக்கு அந்த பூசணி கேட்டேன். அதே இடத்த வச்சு சொன்னேன் சாந்தமாகணும். அவன் தெரியாதவன் தான் இந்த மாதிரி மனம் பொறுப்பு. நான் தாரத்தை பூசி எடுத்துட்டு இவனை விட்டுதில் உடனே ஐனை வச்சு கட்டி கொடுத்துட்டு விவேசியில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நடுக்க தேங்காய் வெட்டி மாரணம் பண்ணி வந்து விளையாட்டி எடுத்து வந்தேன். இன்றைக்கு நல்லா இருக்கும். பேய் இல்லை, பசாசு இல்லை, மாந்திரியம் பொய் என்ற வகையில் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சில மனிதன்ற இடத்துல என்னத்தைய பாரத்தை தூக்கி கொண்டு தெரிகிற மாதிரி இருக்குது, பலவில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு எதுக்க வந்து கடவுளை யாரு கண்டவனா? எதுக்கு கடவுள் உருமாறி தான் நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு அருள் புரிகிறார். நாங்க ஒரு நல்லதை செய்து நல்லதாக வந்தா தான் ஒரு பிச்சைக்கார மாறானா ஏதோ எங்கிட்ட இருக்கிறத கொடுக்கத்தாமன். ஏன் ஏலாம் வந்து கையேந்தான் இருந்தா கொடுக்கத்தாமன். எங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த தரங்கள்ல வரக்குள்ள இப்படி காட்டலாமா? இப்ப பேய் இருக்குன்றத காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பேய் அழைச்சி காட்டணுமா உங்களுக்கு? அப்படி நீங்க விரும்புறீங்களா? அப்படி காட்டலாமா? ஓ காட்டலாம். இப்படி வளவுகள் அழைச்சி காட்டல. ஓகே, அது அவர் கூப்பிடுற கிடக்குற எல்லாம் கூப்பிடையில எங்க வச்சு காட்டலாம்? அதுக்கு புறம்பாக ஒரு தனி இடமா தான் இருக்கணும், அல்லது மயானமா இருக்கணும். சபக்காரன் ஏன் சொல்றது? பிணங்கள் இருக்கிறதால காலை பேக்கால நினைச்சது வரும், பேச்சு வரும், பிணந்தினி வரும், ஊத்த குடியம் வரும், உதிரமகாளி வரும், பஞ்சமி வரும், காடறி வரும், மோகனி வரும், சகல வடிவத்திலும் வரும், மாடன் வருவான், குறும்பறையும் வருவான். அங்க என்ன இல்லை? அதான் சவக்கால சுடுகாடு. கண்ட 2 இடங்கள் எல்லாம் நாங்க செய்ய இயலாது. எங்களோட குல தெய்வத்தை நாம வழிபடுற தெய்வத்தை கூப்பிடணுமா? அது நாம மனையில கூப்பிடலாம். ஒரு மாதிரி ஒன்று அழைக்கும் போது எதிர நீங்க சரியாக அதிர உருவத்தை நீங்க காண வேண்டாம். டக்கனோட நான் இப்ப கூப்பிடுறேன்டா உங்கள மாதிரி வந்துட்டா ஏண்டா மகன் என்னைய கூப்பிட்ட நீ நான் வந்திருக்கேன்டா இவன் இல்லைன்னு அஞ்சல்ல போகுது. அதான் தெய்வம். கவிஞர் கண்ணாஜன் என்ன செத்தவன் திரும்பி வந்து கதைக்கிறதா ஒண்ணு. இந்த செத்தவன் ஆவி வந்து ஏன் நாங்க கல்லைய வைக்கிறோம்? அது என்ன எங்களுக்கு தேவையா? உயிரோட இருக்க குடுக்கல அந்த மாம்பழத்தை சோளக்குள்ளைய வச்சு மிட்டாய் வகையை வச்சு எத்தனையோ கறி பச்சடிகள் எல்லாம் போட்டு சாப்பாட்டை வச்சு வைக்கிறோம். செத்தவருக்கு என்னத்துக்கு வைக்கிறோம்? அதுமா திரும்பி வரும், அது தவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வைக்கிறோம். அது பொய்யண்டா வச்சுக்க தேவையில்லை. உண்ணாம இருந்து எவ்வளோ ஒரு பயபக்தியோட செத்து 3ல வைக்கிறோம், 7ல வைக்கிறோம், 31 41ல வைக்கிறோம், ஆண்டு மாறி போற உறவும் வைக்கிறோம். ஏன் வைக்கணும்? அவன் செத்தவனுக்கு என்னது வைக்க? இந்த உடம்பு மட்டும்தான் அழியுது, உயிராளிகள். அது மாதிரி தெய்வம் ரைட்டா? அப்ப அந்த வகையில தான் நாங்க அதை செய்யறோம். தெய்வம்ன்றது உண்மையாக இருக்கு. ஏன் பிள்ளையாரடி சொல்லி அந்த கல்லை வச்சு கூப்பிடுறோம்? அதுதானே தானே நாங்க வழிபாடு செஞ்சு போட்டு நாம ஒரு நாளைக்கு பண்ணி விடுவா காட்டி யானை குட்டி டிராவல்ஸ் வருது, நம்மளோட கதைக்கிறோம். சொற்பனத்துல வருது, கண்டம் தானே, கனவுல வருது, வந்து தெரிப்படுறாரு. அல்லது ஒரு பக்தியான ஒரு குருக்களை போல வந்து காய்ப்பாரு நம்ம. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கப்பா. உண்மையாக இது பொய்யன்னு சொல்றதுக்கு நான் இல்லை, விளங்குதானே? எங்களை உகத்துக்கு முதல் ஒரு உகம் இருக்கு என்ன? 4 யுகத்துல கிரேதா திரேதா துவாபர கலியுகம். நான் 4ஆம் கால். அப்ப இந்த துவாபர யுகத்தை ஆண்டாங்களா இவங்க பஞ்சபாண்டவர். அம்மா இருக்கி, சகோதரங்கள் இருக்கி, அண்ணன் தம்பிமார கூட சண்டை நடக்குது. தம்பிமார மட்டும் கூட்டிட்டு அம்மாக்கு பெரியம்மாக்கு உற்றா உறவினருக்கு எல்லாம் கையை காட்டி போட்டு ஏன் அவர் வைகுந்தம் போனவர்? கலியுகம் வந்துட்டு ஆறு வந்துக்கா நாங்க வந்துட்டோம். தாயை மதிக்க மாட்டான், தந்தையை மதிக்க மாட்டான், கோயில் குளத்தை மதிக்க மாட்டான், பொய்யும் களவும் பாதும் சூதும் அதிகரிக்கும். அப்ப நாம இருந்தவனா தர்மத்துக்கு இடம் இல்லை. தர்மம்ன்றதே மாறிடும். தலை கீழும் கால் மேலுமா நடப்பான். அவன் அட்டூழியம் தாங்க வாங்க தம்பி மாறி நாம என்று சொல்லித்தான் அவர் தம்பி மாற கூட்டியது. அவர் போனவர் குந்தமாதேவி கத்தினவர். மக்களை பெற்றவள் மகராஜன் ஊர் உலகம் போட்டு நான் இருந்தேன் இன்றைக்கு என்னைய பிள்ளை இல்லாத மலடி என்று 4 பேரும் கொம்புறதுக்கு எனக்கு இடம் வச்சு போறையில மக்கள் சொல்லி கத்தினோம். எந்த கதையும் இல்லை. நாங்க போறது எங்களுக்கு விட தரணும் தான் கேட்டவர். அங்கால காந்தாரியில வீட்டுக்கு போனோடனே பெரியம்மா வீட்டுக்கு போனோடனே அங்க என்ன நடக்கும்? இந்த பெரிய வீட்டை கட்டுறேன்னு இந்த குடி போகணும் உங்களை நான் எடுத்து தான் மகனே போன்று இருந்தேன். நீங்க இப்படி எங்களுக்கு கைகாட்டி போறீங்க கத்துனவங்க. எந்த கத்துவையும் சரியரா மனவேதனைப்படாத எங்களுக்கு போக விடதா இருந்தாய் ஆறு வந்ததாலே
நாங்க வந்ததாரு அதே மாதிரி தரமரி சொன்ன வாசகம் போல இப்ப என்ன நடக்குது 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து ஈயறும்பு சீண்டாம இரவு கண் முழிச்சு வளர்த்த தாக்கியும் காலம் அடிச்சது போறவன் தான் இப்ப இந்த கலியுகத்தான் கோயில்ல மணி அடிக்க பூஜை நடக்கின்ற போட்டோ தொப்பி கலட்டாம நிற்கிறேன் கதைக்கிறது போல இருக்கா பின்பற்றது குறைவு நம்பிக்கை குறைவு அன்று அவர் சொன்ன கதையின் படி நடக்குது இவன் முடிஞ்சு இதுக்கு பிறகு உண்மையாவே அவங்க சொன்ன மாதிரி உலகம் இல்லாம போயிடும் அது இறைவன் தீர்ப்பு சரிதானே முன்னுக்கு நாம இந்த உகத்துகள் எல்லாம் அறிஞ்சிட்டோம் 4ஆவதாக நிக்கிறோம் நாம் அப்ப இந்த 4ஆவது நிக்க நமக்கு பிறகு முகம் வரலாம் ஒன்று நம்மளை விட வேறொரு அமைக்கலாம் இல்ல அவற்ற கையில் இல்ல புல்லாக சலமாக்கலாம் தண்ணீராக்கலாம் இல்ல எங்களை விட ஏதோ ஒரு உயிரினங்களை அவர் படைக்கலாம் ஆனா இன்னதுதான் செய்வார் என்று நாங்க சொல்லலாமா சொல்றதுக்கு இடமில்லை எல்லாம் அவற்ற கையில் இருக்கு இதுதான் பிரச்சனை நீங்க வடிவாக கலை என்றது ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் தங்காது எல்லா விஷயம் என்னைய பொறுத்த வகையில பூசகர் வேலை செய்வேன் அதாவது சொல்ல போனா பூசாரி வேலை பூசாரின்றதுக்கு அப்புறம் பூசாத்தி அப்ப குறுக்கல் வேலை நூல் மட்டும் தான் நான் போட இல்லை அதையும் செய்யக்கூடிய திறமை இருக்கு அண்ணாவி கலையில கூத்து வகையில மூத்தவன் அண்ணாவி பெரியப்பா அண்ணாவி அப்படியே அந்த நம்ம பரம்பரையிலே எல்லாம் செய்து வந்தவங்க இப்ப இவனுக்கிட்ட மத்தாளம் இருக்குது தாளக்கூட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது இந்த இப்ப பொங்கல் விழா கொண்டாடுறதுல இங்கே நாங்க மேடையில் ஆடுனாங்க மகா சிவராத்திரி விழாவில் கருவாக்கணி அன்னைக்கு பொலிசி இஞ்சல் இருக்கிற சிவன் ஆலயத்தில் ஆடினாங்க அப்படி அதை அந்த மங்க விடக்கூடாதுன்றதுக்காக நாங்க பாரம்பரியம் இப்ப நாங்க 13ஆம் போர் கூத்தையும் நாங்க மிக விரைவில் சட்டம் கொடுத்து அதை ஆடி அரங்கேற்றோடு பண்ற இதுல பாடுபடுத்திருக்கோம் இப்ப என்ன காலம் பண்ணி சொன்னா அந்த நேரத்தில் உள்ளவனுக்கு ஒரே நிலையா இருந்தான் அவனுக்கு சரித்திரம் வேணும் கட்டாயம் அப்ப இப்ப என்னடா நீ என்ன இந்த சினிமா அதிகரிச்ச பிற்பாடு போன் இருக்க கையில எவரும் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை முதலாவது பிரச்சனை அது நாடகம் பார்க்கணும் அதுல பார்த்து கொள்ளலாம் என்னென்ன தேவையாவனோ பார்த்து கொள்ளலாம் ஆனா இந்த சரித்திரத்துக்கு பின்னால போறதுக்கு ஆக்களுக்கு ஏலா விளங்குதா ஆனா கட்டாயமா இது பாரம்பரிய நாட்டு கூத்துன்றது ஒவ்வொருவரையும் சரித்திரம் இருக்கு அதெல்லாம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் மங்க விடக்கூடாது அதுக்காக நாங்களும் இந்த அரும்பாடுபட்டது அங்க இருக்கோம் இப்ப ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள சராசந்தம் போர்ன்ற நாடகத்தை வடக்கு அரங்கேற்றினாங்க அதுக்கு முன்பு 15ஆம் போர் அதுக்கு முதல்ல குறுக்கேத்திரம் போர் இப்ப நாங்க இந்த இப்ப காலையில வச்சுட்டு நிக்கிறோம் இப்ப இதைத்தான் 13ஆம் போர் அப்படி அதுகளை கொஞ்சம் அந்த மங்க விடக்கூடாது இப்ப உங்களோட பகுதியெல்லாம் கால அநேகமாக இருக்குன்னு தெரியாது அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது கரவட்டி ஈச்சந்தீவு பகுதிகளெல்லாம் அங்கால கொக்கட்டிச்சோலை பக்கம் அதாவது நானும் அங்கால இந்த கோயில் பணி என்று திரியும் போது நான் பார்த்தேன்னா அநேகமாக கோயில்கள் எல்லாம் ஒவ்வொரு துண்டாகண்டாலும் இந்த நாட்டுக்கூத்து விஷயத்துல காட்டி வந்தாங்க இப்ப இனி செய்து கொண்டிருக்காங்களோ இல்ல ஆக்களை சேர்த்து பிடிச்சிக்கலாத வகையில விட்டுருக்காங்க அதான் எல்லா இடமும் இருக்குது ஆனா இதை கொண்டு நடத்துறதுக்கு அவனுகள் அந்த இப்ப எங்களை போல ஆக்களை யாரும் பாடுபட்டாரு ஆக்களை சேர்த்தெடுத்துக்க இல்லாத கட்டத்துக்கெல்லாம் சரியா அதுகளெல்லாம் விடையும் கூடாது ஆனா தெய்வம் என்றது உண்மையாக நல்லதாகவே இருக்குது தெய்வம் உதவி இல்லாட்டி நாம எதையுமே செய்யலாது சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்லிக்கிறார் தெய்வம் நமக்கு துணைவா போறது இங்கு வர மாட்டாது பாப்பா ஆமா சொல்லலையே அவர் சொன்னவர் அப்ப அப்படியெல்லாம் இருந்த வழியே தானே அவர் சொன்னவர் நல்ல வழியே தானே சொன்னவர் அப்படி எத்தனையோ நிறைவான பிரச்சனைகள் இருக்குது நீங்க நான் சொல்றது தான் இல்லை என்று நடக்கு இல்லை என்றாருக்கு இல்லை உண்டு வேண்டாருக்கு உண்டும் இல்லைங்களா இதை நாம் பின்பற்றி நல்லதை செய்வோம் இறைவன் சித்தம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது எல்லாம் செய்து பார்ப்போம் வெல்லுவோம் வளரும் சமுதாயங்களுக்கு இந்த சின்ன சிறாரு அறியாதவர்களுக்கு அறியாத குழந்தைகள் இருக்காங்க நம்மள காலங்கள் தான் போய்கொண்டிருக்கு வளரும் சமுதாயத்துக்கு அது தேவை முன்னோர்கள் இப்படித்தான் இருந்திருக்காங்க உண்மையாக இப்படி இருக்கின்ற ஒத்த பூர்வமான மனதோட அதை பின்பற்றியும் வேணும் அன்பே சிவம் அதுவே நலம் இறைவன் சித்தம் ஓகே நிறைய விஷயங்களை நம்மளோட வெற்றியாட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டாம் உங்களுக்கு நிறைய கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு தரம் ஐயா சந்திப்போம் இப்போ அவர் கொஞ்சம் அவசரமான வேலையில் இருக்கார் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல இன்னொருக்க சந்திப்போம் ஐயாட கண்டாக்ட் நம்பரையும் ஒருக்கா சொன்னீங்கன்னா நாங்கள் கீழே கொடுத்து விடுவோம் உங்களை இது சம்மந்தமாக தேவைன்னு சொன்னால் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய ஆக்கள் யாருக்கும் தேவைன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா ஃபோன் நம்பர் ஓகே உங்கள் நம்பரையும் அப்படியே சொல்லுங்களேன் ஏண்டா இது சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறார்கள் இருப்பாங்க யாரும் உங்களை சந்திக்கணும் இல்லை உங்களோட கதைக்கணும்னு சொன்னால் இந்த இது தொடர்பாக இந்த எத்தனையோ மக்கள் இந்த அறிஞ்சு கொண்டு வராங்க அப்போ நீங்கள் இந்த ஃபோனுக்கு இருக்கிறதா 077 077 47 15 621 இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து விடுறேன்
இந்த நம்பருக்கு தேவைன்னு சொன்னால் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஐயா டக் நீங்கள் டிரெக்டாக வந்து கதைக்கலாம். வெற்றியை சந்திச்சதில் நிறைய சந்தோஷம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.